சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய பேச்சானது முடக்கப்படுகிறது. அவரை பேச விடாமல் தடுக்கின்ற வேலையை பாஜகவினுடைய அமைச்சர்களே நாடாளுமன்றத்தில் செய்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஏன் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் தடுக்கிறார்கள்? அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பிரதமர் மோடியால் பதிலளிக்க இயலவில்லை. அதேபோல் அந்த அமைச்சரவையாலும் பாஜக அமைச்சரவையாலும் அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். தேச பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளாக இருந்தாலும் சரி, நிர்வாக ரீதியான தோல்வியை அடைந்திருக்கிறது இந்த பாஜக ஒன்றிய அரசு என்று வைக்கின்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அமெரிக்காவுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தமாக, வர்த்தக ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டணி கட்சியினர் எதிர்க்கட்சியினர் வைக்கின்ற கேள்விகளுக்கு ஒன்றிய பாஜக அரசிடம் விடை இல்லையா என்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவைக்கு வந்து பதில் சொல்லுவார் என்று. ஆனால் அவர் அவைக்கு இன்றைக்கு வராமல் தவிர்த்திருக்கிறார். இது பல கேள்விகளை நம் முன்னே எழுப்புகின்றன. ஏன் ஒன்றிய பாஜக அரசு இந்த கேள்விகளை எல்லாம் தவிர்க்க பார்க்கிறது, இந்த கேள்விகளை எல்லாம் முடக்க பார்க்கிறது என்ற பல்வேறு கேள்விகள் இங்கே எழுக்கின்றன. நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ரஜினிகாந்த் அவர்கள், வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை கேட்கலாம். இரண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். ரஜினிகாந்த் சார், இப்போ என்னன்னா, நாடாளுமன்றம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் 2014 இருந்தே ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை எப்படி கையாள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கும் அனுமதி அவர்கள் மறுக்கிறார்கள், பேச விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நிர்வாக ரீதியான கேள்விகளுக்கும் அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நாடாளுமன்றத்தினுடைய இன்றைய நடைமுறை அப்படிங்கிறது? அதாவது இந்தியா இப்பொழுது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1975 நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தினதா சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மையான நெருக்கடி நிலை இன்றைக்கி 50 ஆண்டுகளுக்கு பிறகு மோடியினுடைய பாஜக ஆட்சியில் நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. அவங்க நெருக்கடி நிலையை இன்றைக்கி கடைபிடிக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி அது கூட உள்நாட்டில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தினது. ஆனால் இது இறையாண்மைக்கே பிரச்சனை. இந்தியாவினுடைய இறையாண்மையே இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா கிட்ட சரண்டராக இருக்கார் மோடி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ட்ரம்ப்பு கிட்ட சரண்டராக இருக்கார் என்பது தான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாக இருக்குது. என்ன, ராகுல் காந்தி ஏன் பேச விடாமல் தடுக்கிறாங்க? பேசினால் உண்மை வெளிப்பட்டு விடும், இவர்களுடைய குட்டு நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பது தான் அதற்கு காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரம்ப்பு அவர் நான் தான் பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்தினேன்னு இதுவரையும் பல முறை சொல்கிறாரு. பல முறை, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முறை கூட சொல்லியிருப்பார். ஆனாலும் கூட ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப் சொல்வது தவறு, பொய் என்று இந்திய அரசோ அல்லது மோடியோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ செயலாளரோ கூட சொல்லலை, இதுவரையும் சொல்லலை. அப்போ அதுக்கு என்ன விடைன்னு தெரியாமல் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது என்று மோடி கட்டளையிடுறார். நீ வாங்கக்கூடாது, மோடிக்கு ட்ரம்ப் கட்டளையிடுறாரு. அப்படி வாங்கினீங்கன்னா உனக்கு ஏற்கனவே 25% உனக்கு வரியை போட்டேன், இப்போ 50% வரி அப்படின்னு சொல்லிட்டு 25% வரி ஃபைன் போட்டு மொத்தம் 50%. மொத்தம் 50% போட்டு 6 மாதம், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2025 விதிக்கப்பட்ட அந்த வரி 6 மாதம் கழித்து திடீரென்று அதுவும் ட்ரம்ப் தான் அறிவிக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப்பு அதாவது நம்ம திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்பதை போல, இது என்ன 51வது மாகாணமாக இந்தியா மாறிவிட்டதா, அமெரிக்காவினுடைய மாகாணமாக மாறிவிட்டதா என்கிற கேள்வி அமைச்சர் ரகுபதி அவர்கள் எழுப்பியிருக்கார். மிக சரியான கேள்வி. ஏனென்று கேட்டால், இன்னைக்கு இந்த நாட்டுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ நீங்கள் ஆட்சி புரிவதற்கு உங்களுக்கு தகுதி இழந்து விட்டீர்கள் தானே பொருள். மோடி பிரதமர் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமில்லை என்று தானே பொருள். இந்தியாவினுடைய இறையாண்மை மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தானே பொருள்.
அப்போ இந்தியாவுடைய இறையாண்மையே பிரச்சனையாக இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி இந்த வர்த்தகத்தை சொல்கிறாங்க 18% குறைச்சிட்டோம் அப்படின்னு பெருமையாக வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. மோடி அதுக்கு வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறாரு. இன்றைக்கி பியூஷ் கோயல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ரிமெண்ட்டு வர்த்தக உடன்பாடுன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன உண்மை? ராகுல் காந்தி சொல்கிறாரு, அதை தான் பார்லிமெண்ட்டில் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறாரு. இவங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி? எனக்கும் மோடிக்கும் தெரிந்த உண்மையை நான் பேச வேண்டும், அதை பற்றி பேசுவதற்கு தான் என்னை பேச விடாமல் தடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பால் 100% வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவிலிருந்து பால் பொருட்கள், காய்கறிகள், கனிகள் என்று அனைத்திற்கும், விவசாய பொருட்கள், தொழில்துறை சார்ந்த பொருட்கள் அனைத்திற்கும் 100% வரி வந்து விலக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய இந்த இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயிகளின் விவசாய தொழிலாளர்களின் முதுகெலும்பாக கொண்டிருக்கிற நாடு. பிரதான தொழிலே இந்தியாவில் விவசாயம். அந்த விவசாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து இன்னைக்கு மோடி ஏற்படுத்தியிருக்கிறதான் உண்மை. இன்றைக்கி வந்து சிறு தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள்லேருந்து காய்கறி விளைய வைக்கிறவங்க, நெல் விளைய வைக்கிறவங்க, பால் பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க, பிராய்லர் கோழி அதை உற்பத்தி செய்கிறவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அடியை இன்னைக்கு மோடி வந்து உருவாக்கி விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அந்த பொருட்கள் அங்கேருந்து கத்திரிக்காய் வருது, அங்கேருந்து ஆப்பிள் வருது, அங்கேருந்து வந்து வெங்காயம் வருது, அங்கேருந்து இறைச்சி வருது. அப்படின்னா இங்கே உற்பத்தி செய்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்பு? இவங்களுடைய பொருட்களை எப்படி அவங்க வந்து இங்கே காம்பீட் பண்ணுவாங்க? அப்போ அந்த பொருட்களை இன்னைக்கு வந்து இங்கே கொண்டு வருவதற்கு மோடி உடன்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீனா 2020 சீனா வந்து இந்தியாவினுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. டோக்லாம் போன்ற பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுது அப்போ என்ன முடிவெடுக்கிறது என்று இராணுவத்திற்கு இங்கே உத்தரவிட வந்து நீங்கள் முடிவெடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர் தான் வந்து இராணுவ அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், மோடி பிரதமர். இவங்க 2 பேரும் இராணுவத்தின் கையில் வந்து நீங்கள் முடிவெடுத்துக்குன்னு சொன்னால் அன்றைக்கி அப்போ இராணுவ ஆட்சி வந்துருச்சுன்னா விட்டுருவாங்களா இவங்க? அப்போ இன்னைக்கு வந்து சீனா சொல்றாங்க, இப்போ இன்னைக்கு செய்திங்க, சீனா வந்து இந்தியாவோடு நாங்கள் மிக நெருக்கமான உறவோடு இருக்கிறோம்னு இப்போ டிக்ளேர் பண்றாங்க. என்ன அவசியம் இருக்கு? அப்போ சுத்தி இருக்கிற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்தியாவை கபலீகரம் செய்து விட்டது என்பதுதானே அதுக்கு பொருள். அதற்கு மோடி வழிவகுத்து விட்டார் என்றுதானே பொருள். அப்ப இப்படிப்பட்ட ஆபத்துகளை பேசுவதற்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் பேச விடாமல் தடுக்கிறீங்க. அது கேள்வி கேட்டால் 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மாணிக் தாக்கூர்லேருந்து இவர் சு வெங்கடேசன் வரையும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே நெருக்கடி நிலை தான் நடக்குது. கண்டிப்பாக நம்ம பேசலாம். அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவிடம் இந்தியாவை அடகு வைத்து விட்டாரா மோடி அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியையும் அவர் கேட்டிருக்கிறார். பேசுவோம், நம்ம ஒரு இடைவெளி தொடர்ந்து பேசலாம். நம்மோட திமுகவின் சார்பில் திரு நாகநந்தினி அவர்கள் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று முதல்ல கருத்துக்களை கேட்கலாம். நாகநந்தினி மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். இன்றைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் இந்தியாவை அடகு வைத்து விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பிரதமர் மோடி அஞ்சி நடுங்குகிறார் அப்படின்னு அவரும் வந்து ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சுருக்கமா ப்ளீஸ். ஓகே, உண்மையாலுமே இப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து அடமானம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்கா கிட்ட முழுக்க அடமானம் மட்டும் இல்ல, மொத்தமாவே குத்தகைக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த கடந்த 12 வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவருடைய ரொம்ப ஜிகிரி தோஸ்தான அதானி அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டை வைக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களை இவர் அடமானம் வச்சிருக்காரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமா பார்க்கணும் மேம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு கச்சா எண்ணெய் வாங்குறதுல கூட நான் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது கேப்பேன்னு மறைமுகமா இல்ல, ரொம்ப வெளிப்படையா இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது மக்கள் அனைவரும் யோசிக்கணும். இது எல்லாத்துக்கு விட நான் ரொம்ப ஒரு வியந்து பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸா நான் யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நாடாளுமன்றத்துல ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இடம் தான் அது. அப்போ ஒரு நாடு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறோம்னா அந்த எல்லை சரியா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எதுவா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சைனாக்காரன்னு சொன்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும், பி அவேர் ஆஃப் சைனா அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாட்டுல இருந்துட்டு இருந்த விஷயம். ஆனா இன்னைக்கு
இந்த த ஃபோர் டெஸ்டினி அப்படின்ற 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய ஒரு மிஸ்ட்ரிய வெளியே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே சிந்தனை பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இதை நிறைய மீடியாக்கள் சொல்லாம போயிருக்கலாம். ஆனா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பேச்சு நம்ம வந்து முழுமையா கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்களேன். அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்கு, இந்த கேள்வி வந்துருச்சா இல்லையா மேம்? இன்னைக்கு அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி அந்த புத்தகத்துல இப்படி குறிப்பு இருக்குன்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய உள்துறை அமைச்சராகட்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும் எந்திரிச்சு நின்று அவ்வளவு கூச்சல் கூப்பாடு போடுறது ஏன்? ஓம் பிர்லா அவர்கள் உடனடியா இதை நீங்க பேசக்கூடாது, இந்த புக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சா அப்படின்னால ஏன் கேட்கணும்? புக்கு பப்ளிஷ் ஆச்சோ இல்லையோ அவரும் வந்த கண்டென்ட்டை அந்த கேரவன்ற பத்திரிகையில வந்த அந்த விஷயத்தை தான் வெளிப்படையா பேசுறாங்க. உடனே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க? நியூஸ் பேப்பர்ல வர்றது எல்லாம் படிக்க கூடாது சார், நீங்களும் பிரஸ்ஸையே சந்திக்க மாட்டீங்க. ஆனா இங்க நல்ல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அதை உண்மையாலுமே இந்தியாவுக்காக அந்த இந்திய நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி உள்ளுணர்வோட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மீடியாக்களை சேர்ந்து முடக்கிற மாதிரி இது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. இதுல ஒட்டுமொத்த எம்பிக்களும் கூச்சலிட்டு, அதாவது பிஜேபி எம்பிக்கள் எல்லாம் கூச்சலிட்டு அவைய ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கரே மாறிடுறாரு. எப்படி அது உடனே மாறுறாங்க? சரி அதுவும் ஷெட்யூல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் மட்டும் தான் காணாம போயிருக்காரா மாறி இருக்காரா அப்படின்னு பார்த்தா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுமே காணும் சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பவும் பார்லிமெண்ட் வைக்கும் போது. அப்போ இதெல்லாம் எதைய குறிக்குது? இந்த மாதிரியான விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை முழுமையா நம்ம வந்து இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கா அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதுவும் அந்த புத்தகத்தை எழுதினவர் சாதாரணவர்களாம் கிடையாது. அதாவது முப்படை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்தியாவினுடைய சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி அவரோட ஆட்டோபயோகிராபின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. அதுல முக்கியமா சொன்ன அந்த விஷயம் தான் அந்த ஏப்ரல் மாதம் 2020 அந்த நள்ளிரவு அங்க நடந்த அந்த பிரச்சனைய, அதாவது சைனாவுடைய அந்த டேங்க், அந்த அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுடைய எல்லையில 100 மீட்டர் தள்ளி அங்க நிக்குது. அந்த டைம் நான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சகத்துக்கு, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு நான் கால் பண்ணி கேட்கும் போது, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு அரசு எப்படி மேடம் பதில் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுது அப்படின்னா அப்ப இத்தனை கோடி மக்கள் இங்க இருக்கோம், அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு பிஜேபி அரசாங்கம் முன் வரலையா? அப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய கடமையிலிருந்து இந்திய ஒன்றிய அரசு வந்து பாஜக அரசு பிரதமர் மோடி தவறிவிட்டார் அப்படின்றதா இதுல? இல்ல கடமையிலிருந்து தவறி விட்டதா? இல்ல கடமையெல்லாம் நான் ஆற்றவே மாட்டேன், எனக்கு தேவையானவங்களை காப்பாத்தப்பட்டா போதும், யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு யோசிக்கணுங்க. இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவங்களை நம்பி நாட்டை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறதுதான் எனக்கு எல்லாம் உண்மையா பயமா இருக்கு மேடம். அதுல அந்த கமாண்டர் சொன்ன விஷயம் பாருங்க, அந்த நேரத்துல அவருக்கு எவ்வளவு ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஒரு ஒரு சைனாக்கார எல்லைக்குள்ள வந்துட போறான் அப்படிங்கறத தாண்டி அமைச்சகமும் இப்படி ஒரு பதில் சொன்னேன். அந்த டைம் கோவிட் டைம், அவரு அந்த ராவேனா வந்து அந்த மேஜர் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா? இந்தியன் டெமோக்ரஸில அதுக்கான இடம் இருக்கா? அந்த அளவுக்கு அவங்களால, அதாவது நானே போற நடத்துறேன், இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா? இதெல்லாம் அவர் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டதா ராகுல் காந்தி அவர்கள் அங்க கோட் பண்ணி சொல்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த இவங்க மூடி மறைக்க பாக்குறாங்க. ஏன் ஓடி ஒளியணும்? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஏன் ஓடி ஒளியணும்? இதுக்கு உங்களால தார்மீக முறையில நீங்க சரியாதான் இருக்கிறீங்கன்னா அதற்கான பதில சொல்லிட வேண்டியதானே? இன்னைக்குமே மோடி அவர்கள் சொன்ன இல்ல மேடம், இல்ல இது இன்னைக்குமே மோடி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்படிங்கிற நாகநேந்திரன் மேடம் நிறைய இருக்கு உரையாடலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலபாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கருத்துக்களை கேட்கலாம். பாலபாரதி மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடப்பதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நாடாளுமன்றத்திற்கே இன்றைக்கு பிரதமர் மோடி வரவில்லை. அவர் அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அவர் வந்து பதிலுரை ஆற்ற வேண்டிய ஒரு நேரம், ஆனால் அவர் வராமல் தவிர்த்து இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடைபெற்று இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? நாடாளுமன்றம் வந்து பொதுவா ஜனநாயக ரீதியா நடக்க வேண்டிய ஒரு மன்றம் ஸ்தம்பித்து போயிருக்கு. ஒரு பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் அனைத்துமே இந்தியா கூட்டமைப்புல நம்ம எல்லோரும் சேர்ந்து அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு 8 எம்பிக்கள், சு வெங்கடேசன் அவர்கள் உட்பட 8 எம்பிக்கள்
இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆ. அப்போ ஒரு எதிர்க்கட்சியை பேச விடாமல் தடுப்பது, அவர்களை வெளியேற்றுவது, சஸ்பெண்ட் செய்வதுங்கிற நடவடிக்கை ஜனநாயக படுகொலை. ம். ஆகவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில நடந்துகிட்டு இருக்கு. ம். இதனுடைய பின்னணியில தான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பந்தம் ஒண்ணு நடந்திருக்கு. ம். அந்த ஒப்பந்தம் சம்பந்தமா நாடாளுமன்றத்துக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது. ம். இதனுடைய விவரம் என்ன அப்படின்னு யார் கேட்க முடியும்? எதிர்க்கட்சி தான் கேட்க முடியும். அப்போ எதிர்க்கட்சியை பேச விடாமல் செய்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்காவுக்கு இந்தியாவை அடகு வைத்து விட்டார்கள். ஏற்கனவே நம்முடைய சகோதரர் சொன்னதுதான். அடகு வைத்த அந்த நிகழ்ச்சியை மூடி மறைப்பதற்குரிய நடவடிக்கை தான் இன்றைக்கு பாஜக அரசு செய்துகிட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்னாள் ராணுவ தளபதி அவர்கள் எழுதிய நூலை எந்த இடத்துல அவர் சுட்டி காட்டினார்? பாஜகவினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா எழுந்து காங்கிரசுக்கு என்ன தேசபக்தி இருக்கு? ராகுல் காந்தியினுடைய தேசபக்தி வெறும் நாடகம். காங்கிரஸ்க்கு வந்து தேசபக்தியே கிடையாது, நாட்டை பிரிப்பதற்கு பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் ராணுவத்தை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மோடி அரசாங்கம் வந்த பிற்பாடுதான் இந்திய ராணுவத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஆளுங்கட்சி பாஜக ஒரு எதிர்கட்சியை பார்த்து எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னு பாருங்க. அவர் கையில எந்த ஆதாரமும் கிடையாது. ஆகவே இவர்களுக்கு உங்களுக்கு தேசபக்தியே இல்லை அப்படின்னு சொன்ன நேரத்துலதான் ராகுல் காந்தி அவர்கள், இந்தாங்க உங்க தேசபக்தி இப்படி இருக்கு, உங்க ஆட்சிக்கு கீழே இருந்த முன்னாள் ராணுவ தளபதி அவர்கள் எழுதிய நூல்ல இன்னென்ன போட்டிருக்காங்கன்னு அவரு விவரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்க. சபாநாயகர் இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. செவ்வாய்க்கிழமையும் பேச முடியல. அப்போ எதிர்கட்சிகள் எதற்காக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற பொழுது சபாநாயகர் என்ன ஒரு விதியை சொல்றாரு, அந்த புத்தகமே வெளியிடப்படல, எழுதியிருக்கிறாங்க, ஆனா அது வந்து வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை, அதுல இருக்கக்கூடிய கருத்தை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது அது மக்களுக்கு முன்னால் அது வெளியிடப்படவில்லையே தவிர அது ஒரு நூல் வடிவத்தோட இருக்கு. அவர் ஒண்ணு சாதாரண ஒரு நபர் அல்ல, ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக இருந்து செயல்பட்டவர். அப்போ அந்த நூலை குறைந்தபட்ச சபாநாயகர் கையில வாங்கியாவது இருக்கணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறோம், நீங்க அந்த புத்தகத்தை கொடுங்க, நாங்க வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் பதில் சொல்றோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுதான் ஜனநாயக நடைமுறையாக இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே போகாமல் நீங்க பேசக்கூடாது என்று சொன்னதனுடைய விளைவுதான். அப்போ இன்னைக்கு காலையில் ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்தை கையில வச்சிருந்தாரு. இதை நான் வந்து இன்றைக்கு பிரதமர் மோடியை சந்தித்து நேர்ல இந்த புத்தகத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கூட அவர் சொன்னாரு. அதை வாங்குவதற்காக பிரதமர் வருவார்னு எதிர்பார்த்தாரு, ஆனா இன்னைக்கு அவர் வரலையே. அதனாலதான் அவர் வரல. எப்படியும் ராகுல் காந்தி வந்து நிச்சயமாக மோடி அவர்களை பார்த்து அந்த புத்தகத்தை கையில கொடுப்பார். கையில கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ஏதாவது நாடாளுமன்றத்துல விதிகள் ஏதாவது மறுக்குதா, என்ன ஏதாவது ஒரு விதி இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்படி எல்லாம் எந்த விதியுமே கிடையாது. நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்துல ஒரு பிரதமரை பார்த்தோ ஒரு அமைச்சரை பார்த்தோ ஒரு நூல் கொடுக்கறதுல இதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆகவேதான் அந்த நூலை எப்படியும் நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துலதான் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு சபைக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ரொம்ப அவமானகரமானதுங்க. இது வந்து மக்களை அவங்க பாஜக ரொம்ப துணிந்து மக்களை அவமதித்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து எதிர்கட்சியை பேச விடாம செய்யறது, ஜனநாயகத்தை காலை போட்டு அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் தேர்ந்தெடுத்த மக்கள் பாஜகவையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, 240 பேரு இந்தியா கூட்டமைப்புலையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க எம்பிக்கள. அப்போ அந்த மக்களுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த பதிலை நாங்கள் சொல்ல முடியாது என்ற பிடிவாதத்தினுடைய உச்சியில நின்னுட்டு பாஜக செயல்படுது. அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இருந்து சர்வதேச ஊடகங்கள்லாம்
போட்டு மென்னு துப்பிட்டு இருக்காங்க. அதாவது காரி முகத்துல துப்புனா கூட பரவாயில்லை. இப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னதான் மறைச்சாலும் உலக அளவுக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே, தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல். முதல்ல கேரளா ஃபைல் எடுத்தாங்க, காஷ்மீர் ஃபைல் எல்லாம் சினிமாவா வந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவருடைய ஃபைல் வந்து இன்னைக்கு அது வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் இடதுசாரி கட்சிகளும் கூட நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த விவசாய பொருட்கள் உட்பட நம்முடைய இந்திய நாட்டினுடைய சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விட்டிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அநியாயம். எப்பவுமே இந்திய அரசாங்கம் விவசாய பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதென்றால் அதுக்கு பல தடைகளை வைத்திருந்தது, பல விதிகளை வைத்திருந்தது. என்ன பொருள் வரலாம், என்ன பொருள் வரக்கூடாதுன்னு. ஏன்னா விவசாயம் தான் இந்திய நாட்டு மக்கள் 140 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு துறை. அப்போ இந்த துறையை, இந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் நம்ம அப்படி விட்டுற முடியாது. ஆகவே சில தடைகள் இருந்தது, பல தடைகள் இருந்தது. அதையெல்லாம் உடைத்தெறிந்து அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் அனைத்தும் இந்தியாவுக்குள் வரக்கூடிய வகையில இன்றைக்கு வரியை 0 என்ற இடத்துல கொண்டு போய் வந்து மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் விட்டிருக்கிறார். அப்போ இந்த ஒப்பந்தம் எப்படி ஆனதுங்கிற சம்பந்தமா இந்தியா கூட்டமைப்புல இருந்து தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபைல் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அப்போ இதுல உலக அளவிற்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள், சிறுமிகள், அவர்களை பாலியல் தொழிலில் வணிகத்தில் ஈடுபடுத்திய ஒரு பெரிய அமெரிக்க கோடீஸ்வரர் 30 லட்சம் பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கோப்பை எடுத்து ஒவ்வொன்னா இன்னைக்கு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவாங்க? மகாபாரத எபிசோடுக்கு தான் போகணும். அந்த பீஷ்மர் வந்து அம்புகளின் படுக்கையில விழுந்தது மாதிரி இப்ப மோடி அம்புகளின் படுக்கையில நம்ம பீஷ்மர் படுத்திருக்கிறாரு. என்ன பதில் சொல்ல போறாரு? அப்போ இவ்வளவும் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை அடகு வைத்தது, அப்படிதான் சொல்ல முடியும். வெனிசுலாவுல ஜனாதிபதிய கைது பண்ணி சிறைச்சாலைகளை வச்சிருக்கிறாங்க. இந்திய நாட்டின் மக்களை கைது செய்யாமல் சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. அதான். கண்டிப்பா மேடம், பேசலாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். பீர் முகமது சார், இப்ப என்னன்னா நாடாளுமன்றத்தில் நடப்பது அப்படிங்கிறது உண்மைகளை கண்டு பாஜக அஞ்சுகிறதா? இது வந்து அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது வந்து நாடாளுமன்றத்தில் தேச பாதுகாப்பு தொடர்பான உண்மைகளாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் வைப்பது, இவை எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு பாஜக அஞ்சுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மையிலே ஒரு தேசபக்தி என்பதை வணிகமாக்கி அதை தங்களுக்கு மட்டுமே ஒரு ஏகபோக சொத்தாக வைத்து ஒரு 11 வருடம் அவர்கள் ஆட்சி செய்து விட்டார்கள். திடீரென்று அவர்களுடைய தேசபக்திக்கு இன்றைக்கு களங்கம் வந்து விட்டது. அதனால்தான் ராகுல் காந்தி பேச எழுந்ததுமே உடனடியாக ராஜ்நாத் சிங் அதுக்கு தடை போடுகிறார், பாதுகாப்பு அமைச்சர் தடை போடுகிறார். அடுத்தது உடனடியாக அமித்ஷா எழுந்து தடை போடுகிறார். எல்லாருமே சேர்ந்து ஏன் தடை போடுறாங்கன்னா தேசபக்தி. உடனே ராகுல் காந்தி கேட்குறாரு, எங்களுடைய தேசபக்தி பற்றி 11 வருஷமா நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு. ஒரு நாள் உங்களுக்கு தேசபக்தி இல்லைங்கிறத ஆதாரத்தோட நான் பேச எழுந்தா ஏன் உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது அப்படின்னு கேட்கிறாருல்ல, அதுதான் உண்மை. ஆமாமா, சபாநாயகர் நோ 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 அப்படிங்கிறார். நோ நோ நோ. பிரதமருடைய தேசபக்தி பயன்படுத்திய ஒரே ஆங்கில சொல் நோ நோ. ஆமா, எதுக்கு நோ சொல்றாரு? பிரதமரின் தேசபக்தி இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு சொல்லை எதிர்க்கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார். உடனே நோ 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 நோ, பேசக்கூடாது என்கிறார். அடுத்தது 3 முறை பேச முயற்சி செய்கிறார். 46 நிமிடத்தில் தொடர்ச்சியாக அவருக்கு தடைகள் கொடுக்கப்படுகிறது. யார் கொடுக்கிறார்கள்? முதல் வரிசையில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் கொடுக்கிறார். ஏன் அந்த தடை கொடுக்கிறார்கள்? தேசபக்தி என்பது எங்கள் குலச்சொத்து என்று அதை ஒட்டுமொத்தமாக ஹைஜாக் செய்திருந்த, அதை ஒட்டுமொத்தமாக ஏகபோக உரிமை கொண்டாடி கொண்டிருந்த அவர்களுடைய அந்த நரேட்டிவிலே ஓட்டை விழுந்திருக்கிறது. அவர்கள் இந்த சொல்லாடலை இனிமேலும் கொண்டு செல்ல முடியாது என்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. நீங்கள் அங்கே சீனாவிடம் பாஜகவினுடைய தேசபக்தி அப்படிங்கறது அவர்கள் சொல்லிக் கொள்கின்ற தேசபக்தி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பிம்பம்னு நீங்க சொல்ல வரீங்களா? வெறுமனே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இல்ல. உலகத்துல எந்த ஜனநாயகத்திலையுமே மக்களுடைய சுதந்திரமாகட்டும்,
அதாவது சுதந்திரம் என்பது அவருடைய இறையாண்மையோடு நேரடியாக தொடர்புள்ளது. அவருடைய நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள், மொழி சார்ந்த நம்பிக்கைகள், எதுவாக பண்பாட்டு நம்பிக்கைகளாக எட்டும். அதே மாதிரி தேசபக்தி, இது எப்பவுமே எல்லா மக்களுக்குமானதாக இருக்கும் வரைக்கும் தான் அந்த ஜனநாயகம் வலிமையாக இருக்கும். ஒரு 11 வருஷமாக நம்ம நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் பலவீனமான காரணத்தினால ஒரு கட்சி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டாங்க. இது இன்னைக்கு மெல்ல மெல்ல ஏற்கனவே நண்பர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்டது போல, இன்றைக்கு பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு 240 நவம்பர் 4, 2024 தேர்தல் முடிவுகள் வந்தபோது இவங்களுடைய மெஜாரிட்டி ரெடியூஸ் ஆகிறது. அதாவது இவங்களுடைய பெரும்பான்மை என்கிற இது வந்து குறையுது. 2 கட்சிகளுடைய கூட்டணி, ஆமா, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிறாங்க. எதிர்கட்சிகள் ஒரு 240 இடங்களை எடுக்கிறாங்க. இவங்க 272 இருந்து கீழே வந்துடுறாங்க. அப்போ அது வந்து ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம். அது அந்த வீழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்கிறோம். பழைய இராணுவ தளபதி சொல்றாரு, நரவானே சொல்றாரு, இவங்க தேசபக்தி இல்லாதவர்கள், இவங்க நாட்டை பற்றி அவங்க ஒரு கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை என்று அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தனது நூலில். அது இன்றைக்கு கேரவன் இதழில் அம்பலமாகி வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே அது நாடாளுமன்றத்தில் அது பேசுபொருள் ஆகுதுன்ன உடனே பதறாங்க, துடிக்கிறாங்க, கதறாங்க, வாயை பொத்துறாங்க, பேசாதேங்கிறாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகம் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? இப்போ இங்கே பேசுகிறோம், நாட்டு மக்கள் பேசுறாங்க. யாருங்க அது? யாரு? நரவானேன்னு யாரோ இருந்தாங்க. அவர் கேட்கிறார் ராகுல் காந்தி. அதாவது குடியரசுத் தலைவரினுடைய உரையின் மீது பேசும்போது தேச பாதுகாப்பு என்பது குடியரசுத் தலைவர் உரையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவராகிய எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அதை மறுப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக கேடு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை. ஆமாமா, அதை அந்த மற்ற இன்னொரு சபாநாயகர், இடைக்கால சபாநாயகர் பேசும்போது, உங்களுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு பெர்மிஷன் வழங்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொன்னபோது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பெர்மிஷன் இல்லை, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக். நீங்கள் பெர்மிஷன் சொல்லாதீங்க, அது என்னுடைய இறையாண்மைக்கும் என்னுடைய சுயமரியாதைக்கும் குந்தம் விளைக்குதுன்னு அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. வெளியே வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்கிறாரு, என்னுடைய உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, இது மாதிரி தடுக்கப்படுது. அப்போ ஏன் தடுக்கப்படுதுன்னு நம்ம மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கும் போது தெரியுது, தேசபக்தி அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது என்று இன்று அம்பலப்பட்டிருக்கிறது. இதை எதிர்க்கட்சி தலைவர் பேச விளைகிறார், அதனால் அவர் தடுக்கப்படுகிறார் என்பது இன்றைக்கு நாட்டுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் சபை முடக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் காட்சிகள் இருக்கின்றன. ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கிறது. நடுவில் ஒரு 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8 வரைக்கும் ஒரு இடைவேளை இருந்தாலும் கூட இந்த உரையாடல் இன்னும் வலிமை பெறும். இவருடைய பொய்முகம் அம்பலப்படும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம். கண்டிப்பாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய உரிமைகள் சார்ந்தும் நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்தும் கேள்விகளை வைக்கதான் போறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பேசலாம். ரஜினிகாந்த் சார், இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் வந்து இறக்குமதி வரி என்பது குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 18 விழுக்காடாக 50லேருந்து 18 விழுக்காடுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். சரி, ரைட்டு. ஆனால் இதில் வந்து பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவுடன் அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய கேள்விகளை முன்வைப்போம் சொல்லிட்டு சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வினா, அப்போ பிரதமர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் எதற்காக சமரசம் செய்து கொள்ள வேண்டும், எந்த வகையில் அந்த சமரசம் செய்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதான் இப்போ தோழர் சொன்னாங்களே, நம்ம பாலபாரதி தோழர் சொன்னாங்களே, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஃபைல்ஸ் ஒன்று. ஓகே. இன்னொரு செய்தி என்னென்னா, மோடி வந்து ஒரு திறமை மிக்க அல்லது வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்பதை தான் இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பாஜகக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா, உலகத்திற்கே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய லீடர்ஷிப் வந்து மோடி கொடுத்துட்ருக்காரு, மோடி வந்து பிரபலமான லீடர், இந்திய உலகத்திற்கே பிரபலமான லீடர்னு சொன்னாங்களா. அது இல்லை, அவருக்கு ஒரு நிர்வாக திறன் இல்லை என்பது தான் வந்து இதை நிரூபிக்குது. இப்போ நிர்வாக திறன் இருந்திருந்தால், இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவோடு என்றைக்கும் சார்ந்து போன நாடல்ல, நேர்காலத்திலிருந்து சொல்கிறேன், அல்லது சைனாவோடு சேர்ந்து சார்ந்து போன நாடல்ல. ரஷ்யா தான் நட்பு நாடு, ரஷ்யாவோடு தான் இந்தியாவினுடைய எல்லா உறவுகளும் இருந்தது. ரஷ்யாவை நட்பு நாடு என்பது டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவுக்கு.
அப்போ அப்படிப்பட்ட இந்தியாவில் இன்னைக்கு வந்து அனைத்து விதமான வல்லரசாக வந்து இந்தியாவை மாற்றப் போகிறோம், 2047 வல்லரசாக மாறும் என்று சொல்லிக்கொள்ளுகிற மோடியும் பாஜகவும் இன்றைக்கு ட்ரம்பிடம் போய் சரணாகதி அடைந்து கிடைப்பது என்பது இவர்கள் இந்த நாட்டை காப்பதற்கான தகுதி படைத்தவர்கள் அல்ல. இவர்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். அதை தாண்டி மோடி இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியமானது. அதில் இவர் கவலைப்பட மாட்டார். யார்? ட்ரம்ப்பு, கிளின்டன்லாம் அதில் இருக்காங்க. அந்த அப்படியே இருந்தாலும் அது ஒரு தனி மனிதருடைய விஷயம் அப்படின்னு அதை வந்து எடுத்துக்காம அது இந்திய பாதுகாப்போட அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மையோட தொடர்பு படுத்துவதுன்றது சரியான விஷயமாக இருக்க முடியும். இல்லை, அதுதான் அந்த ஒரு பிம்பம் உடைஞ்சா இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை. அவர்கள் உயர்த்தி பிடித்த பிம்பம் உடைஞ்சின்னு சொன்னால் அவர் உடையிறது இல்லை விஷயம். அதோடு சேர்த்து பிஜேபிக்கான இமேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகும், அதோட ஆர்எஸ்எஸ்க்கான இமேஜ் ப்ராப்ளம் ஆகும். அப்படி ஆகக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம். இப்போ இந்த மோடினா தனிப்பட்ட மோடி இல்லை, இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரதிநிதி தானே. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதுதான் இவர் பேச முடியும், அதான் செயல்பட முடியும். ஆகவே ஆர்எஸ்எஸ்னுடைய வந்து இதில் இந்த மூவ் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுதந்திர காலகட்டத்தில் இந்த நாட்டிற்கு எதிராக இருந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள், ஆங்கிலேயர்களுக்கு ஆள்காட்டியாக இருந்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஒரு சில வழக்குகளில் கைது பண்ணப்பட்டால் கூட மன்னிப்பு கேட்டவர்கள். சாவர்கருடைய வரலாறு நமக்கு தெரியும். சாவர்கர் மன்னிப்பு கேட்டு சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தவர். அதுபோல் நீங்கள் அவங்க எடுத்துங்க, எல்லா லீடர்ஸும் அப்படி தான். நீங்கள் ஆர்எஸ்எஸ் லீடர், பாஜக லீடர்ஸ் எல்லாரும் மூவர்ண கொடி ஏற்றி கொண்டிருந்த பொழுது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் காவி கொடி ஏற்றப்பட்டது, ஸ்வஸ்தி கொடி ஏற்றப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து 2005 வரை அவர்கள் வந்து சுதந்திரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சுதந்திரம் என்பது வேறு. அப்போது நிர்வாக திறன் இல்லை, இங்கே வந்து நாட்டை பாதுகாப்பதற்கான திறன் இல்லை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான திறன் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி கேட்குறாங்க. மம்தா பானர்ஜி என்ன கேட்குறாங்கன்னா, மேற்கு வங்கத்துக்குள்ள வங்கதேசத்திலிருந்து எல்லாம் வந்துடுறாங்க, ஊடுருவிட்டாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி கேட்குறாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இல்லப்பா இருக்கு. நீ தானே ஒன்றிய அரசு, நீ தானே இங்கே வந்து வெளிநாட்டிலிருந்து யாரும் ஊடுருவாமல் பாதுகாக்கணும். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு எங்க இருக்கு? அப்போ நிர்வாக திறமையும் இல்லை, இந்த நாட்டினுடைய இறையாமையை பாதுகாக்கிற திறமையும் இல்லை. இன்னைக்கு வந்து சீரழிஞ்ச லீடர்ஷிப்பாகவும் மோடி இருக்கிறார் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசு தோல்வியை தழுவி இருக்கிறது. பேசுவோம் நம்ம. நாகநந்தினி மேடம், இப்போ என்னன்னா இந்த இந்திய அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல விவசாயம் சார்ந்தும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. எல்லோருமே இங்க பேசின மாதிரி அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவில் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் 0 வரியோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி வரும்போது இங்க இருக்கிற இந்திய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், சிறு குறு விவசாய வியாபாரிகளினுடைய அது தொடர்பானவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை இன்றைக்கு இந்தியா எதிர்கொள்கிறது. இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது விவசாயி என்று தன்னை கிளைம் பண்ணிக்கிற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர் இதை எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்லையா? மற்றதெல்லாம் கூட எதிர்க்க வேணாம், ஆனால் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை அவர் எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சரிதான் மேம், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அதாவது இந்திய விவசாயிகள் மேலதான் மோடி அவர்களுக்கெல்லாம் பெரிய கருணை எல்லாம் இருக்காது. விவசாயிகளை தான் போராட்டம் பண்ணா பெரிய ட்ரோன்ல குண்டு போடுவாங்க, அப்புறம் ஆணி எல்லாம் வைப்பாங்க, உள்ளுக்குள்ள விவசாயிகளே வரக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய விஷயம் நிகழ்த்துவாங்க. ஆனா அமெரிக்க விவசாயிகள் மேல இவ்வளவு கருணை பாருங்களேன் மோடி அவர்களுக்கு. அதுக்கு மேல கூட்டணி யாரு? எடப்பாடியார். அவரு ஆட்சி காலத்துலதான், அம்மையார் இருந்த ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எலிக்கறி சாப்பிட்ட கதையெல்லாம் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இவங்க எல்லாம் சும்மா பாவலாதான் காமிக்க முடியுமே தவிர உண்மையா இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு விவசாயிகளுக்குன்னு ஒரு நலனை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்புறம் நம்ம மேடம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவங்களோட அந்த டீடைல் ரிப்போர்ட் வந்துச்சு. அத ஒரு நிமிஷம் எல்லாருமே உற்று நோக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஜனவரி 30ஆம் தேதி அந்த ரிப்போர்ட் வந்து வெளியாகுது, அந்த அறிக்கை வந்து வருது. அப்படிங்கும் போது
1ஆம் தேதி ட்ரம்ப் சொல்றாரு, அதாவது அந்த ரிப்போர்ட் வெளியே வரும்போது அதுல நிறைய பேத்தினுடைய பேர் இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் பர்சனல்னே வச்சுப்போம் மேம். ஆனா அதுல மோடி அவர்கள் பேரு, நம்மளுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் ஸ்ரீ ஹர்தீப் சிங் அவரோட பேர் எல்லாம் வருதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த 30ஆம் தேதி அந்த ஸ்கிரிப்ட் வெளியே வருது. 1ஆம் தேதி உடனே ட்ரம்ப் சொல்றாரு, நீங்க வந்து இனி ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கக்கூடாது, அதாவது கச்சா எண்ணெய் எல்லாம் வாங்கக்கூடாது, எங்க வெனிசுலேவியா கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு. உடனடியா எந்த மறுப்புமே தெரிவிக்காம, சரி அது பர்சனலாவே இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு கூடி தெரிவிக்காம 2ஆம் தேதியே மோடி அவர்களுடைய அபிஷியல் பேஜ்ல வருது, இனிமேல் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க வாங்கல, நீங்க சொன்ன மாதிரி வெனிசுலேவியா கிட்ட இருந்து வாங்குறேன்னு மொத்தத்தையும் முடிச்சிருக்காங்க. அது எப்படி மேம் நடக்குது? ஒரே நாள்ல எல்லா ஆஸ்பெக்டும் எப்படி மாறுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து 2022 நம்ம ஒரு 2002 சம்திங் நம்ம சீப் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போதே இன்னைக்கு பெட்ரோலியமோட டாரிஃப் ரேட் இதெல்லாம் இவ்வளவு போயிட்டு இருக்கு, பெட்ரோல் டீசல் அப்படின்னா, இப்போ வெனிசுலேவியாங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வாங்கும் போது மக்கள் யார் இதுல பாதிப்பாங்க அப்படிங்கறத பாக்கணும். அப்போ இந்திய மக்களை பத்தி மோடி அவர்கள் யோசிச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு, இப்ப திடீர்னு இப்ப நம்ம நிறைய பேசுறோம், ராகுல் காந்தி அவர்களும் நாடாளுமன்றத்துல கேட்டிருக்கிறாங்க, இந்த சைனாவினுடைய முரண் என்ன ஆகுது, அந்த கேள்வி எழுப்பினாலும் அங்க யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு பதில் இல்ல அப்படின்னாலும், இப்ப திடீர்னு சைனா நம்மள அட்டாக் பண்ணுது. ஆல்ரெடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதுக்கு முன்ன பேசும்போதே, சைனா வந்து நம்மளோட எல்லைக்கு 100 மீட்டருக்கு முன்னாடிதான் இருக்கு, அதாவது இந்திய எல்லைக்கு நெருங்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்பவே மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன, குவை நகி அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு சைனா பிரதமர் சொன்ன ஒரு விஷயம், ஆமா இந்திய பிரதமரே சொல்லிட்டார்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னு, நாங்களாம் அங்க ஒண்ணும் வரல அப்படின்னு ஒரு சைனாக்கு லீடு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பிரதமரே இங்க பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பாக்கணும். சரி, திடீர்னு சைனா அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு, அதை தாண்டி நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்? பாகிஸ்தான் பரம எதிரி, யூரோப் கண்ட்ரி நமக்கு வரவே மாட்டான். அதை தாண்டி சிலோன் ஆகட்டும், மெய்ட்மர் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், இவங்க எல்லாம் சைனாவோட ஆல்ரெடி டைஅப்ல இருக்கிறவங்க. அதை தாண்டி ரஷ்யா, இப்ப ரஷ்யாவுடைய சார் பேசும்போது சொன்னோம், நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருந்தது, இன்னைக்கு அதையும் முறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிலைப்பாடு இருக்கு. சரி, அப்ப அமெரிக்காக்கார வந்து நம்மளை காப்பாத்திடுவானா அப்படின்னு சொன்னா, இங்க மோடியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அங்க ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா? சரி, ஓகே ஓகே மேம், கண்டிப்பா அப்படின்னு யோசிக்கணும். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மேம், இதுல நல்லா யோசிச்சு பாருங்க, மோடி அவர்கள் கண்டிப்பா சைனாவை பார்த்து பயப்படுறாங்க, எதிர்க்க முடியல, எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது மோடி அவர்களோட கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஜெய்சங்கர், அவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்க, will China will pick up the fight, will I pick up fight against China அப்படின்னு கேட்டார். அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம சைனாவை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியுமா? ஏன்னா அவன் தான் எக்கானமில இவ்வளவு டெவலப்டு ஒரு கண்ட்ரியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்பவே புரியலையா, நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு இவங்களுக்கு எந்த விஷயமும் இல்ல, அவங்களுக்கு டோட்டலா தன்னை அடமான வைக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது அமெரிக்காக்காரங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி இன்னைக்கு சைனாக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அது என்ன ஆஸ்பெக்ட் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம பேசலாம், அடுத்தடுத்த ஸ்டோக்ல பேசலாம். பாலபாரதி மேடம், இப்போ அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்திற்கு மோடி பணிந்து விட்டார் அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. இப்போ இந்த அமெரிக்கா ஒப்பந்தத்தை கூட நீங்க அதற்கு வந்து ஒரு உதாரணமா காட்டுறீங்க. ஏன்னா யாரு எப்போ ஒப்பந்தம் போட்டாங்க எதுன்ற வெளிப்படைத்தன்மையே இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் போன்லயே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கிறவங்க பேசும்போது சொன்னாங்க. இப்போ எண்ணெய் வாங்குவது, கச்சா எண்ணெய் வாங்குவது என்பது ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, வெனிசுலா கிட்ட வாங்கணும். இப்போ ரஷ்யா கிட்ட வாங்கினா என்ன, வெனிசுலா கிட்ட வாங்கினா என்ன, மக்களுக்கு அதுல என்ன பாதிப்பு வந்துட போகுது? அப்படி சாதாரணமா அப்படிதானே கேட்பாங்க, யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் பெட்ரோல் டீசல் விலை அப்படியே தானே இருக்க போகுது, இதுல என்ன பெரிய அரசியல் இருக்கிறது, என்ன நிர்பந்தம் அதுல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண மக்களுக்கு வரும்ல. அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய நாடுங்க, உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்க தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க கொள்கையே வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட். விவசாயத்துறை அமெரிக்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற எங்களுடைய கொள்கை வெற்றி பெற்றிருக்கிறது, இதுக்காக நாங்க அரும்பாடுபட்டிருக்காரு ஜனாதிபதி ட்ரம்ப். அப்படின்னா உலக நாடுகள்லயே இதுதான் தலைமையிடம், தலைமையான நாடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே அவங்க வந்து ரஷ்யா உக்ரைனோட, அது வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு விட்டு கொடுக்கணும், அந்த எல்லை பகுதிகளை விட்டு கொடுக்கணும், நேட்டோ நாடுகளை அங்க நிறுத்தணும், ரஷ்யாவினுடைய அந்த வர்த்தகத்தை முடக்கணும், இதுதான் அமெரிக்காவினுடைய எய்மா இருக்கு. அதாவது ரஷ்யா, சீனா,
இந்த பிரிக்ஸ் நாடுகள் இதெல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு பல துறைகளில் முன்னேறிக்கிட்டே இருக்க, அந்த முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும். ஆகவே அந்த முன்னேற்றத்தை தடுப்பதோடு உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த சூழ்நிலையிலிருந்து தான் உக்ரைனை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில அவங்க ரஷ்யா கிட்ட நீங்க அந்த எண்ணெய் பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க நிபந்தனை என்பது இது அமெரிக்கா ஏகாதிபத்திய நாட்டினுடைய அரசியல் சதி, அரசியலுடைய அவங்களுடைய அந்த நாட்டினுடைய சுயநலம். ஆகவே அவங்க ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கள் நாங்க எந்த நாட்டை சொல்றோமோ அந்த நாட்டுல வாங்கு, அதான் வெனிசுலாவுல வாங்கணும். அப்போ இந்தியாவை தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வைப்பதுங்கிறது ஒண்ணு, ரஷ்யாவினுடைய வர்த்தகம் முன்னேற விடாமல் தடுப்பதுங்கிறது இன்னொன்னு. ஆகவே இந்த ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த வெற்றியை அமெரிக்கா அடைவதற்காக தான் இந்த நிர்பந்தத்தை, இந்த அழுத்தத்தை இந்தியாவின் மீது அமெரிக்கா காட்டுது. இது ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம். நான் கேக்குறேன், பெஹல்காம்ல கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட, அதாவது உயிர்கள் பலியானது, பயங்கரவாத சக்திகள் உள்ள வந்தாங்க, துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்குது. இந்த போரை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு ஒரு 100 முறை ட்ரம்ப் சொல்லிட்டார். ஆனால் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கேக்குறாங்க, இப்படி அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவரு இந்த போரை நிறுத்தினாரா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் ஒரு பதில் கூட அவங்க சொல்லவே இல்லை. அவரு அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் சொல்றாரு, ஆமா இதுல வர்த்தக நலன் இருக்கு, ஆகவேதான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நான் சம்மதிக்க வைத்தேன், போரை நான் தான் நிறுத்தினேன், ஆகவே நோபல் பரிசு எனக்கு தான் வேணும்னு அவரா சொல்லிட்டே இருக்காருங்க. அப்போ ஒரு 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூட நாங்க தான் தலையிடுவோம்னு உலக நாடுகளுக்கே சொல்றாரு. அந்த இடத்துலயும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மண்டியிட்டு வணக்கம் தான் போட்டாரே தவிர ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. ஆகவே இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இது எல்லை பிரச்சனைகளோட மட்டுமல்லைங்க. சீனா, இந்தியா எல்லாம் பிரிக்ஸ் நாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப கூட பிரிட்டனோட சீனா ஒப்பந்தம் போடுகிற பொழுது உலக அரசியல் வரலாற்றுல மற்ற நாடுகளைப் போல சீனா எவ்வளவோ உயரத்துல இருந்தாலும் எந்த நாட்டின் மீதும் நாங்கள் போர் தொடுக்கவில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த எல்லை பிரச்சனைகள் நம்ம நாட்டை ஒட்டி இருக்கிறது அல்லது இதர நாட்டை ஒட்டி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கு, அத்துமீறல்கள் இருக்கும். அப்பப்ப பேசி அதை சரி பண்ணுவதற்கு அரசாங்கம் ராஜ்ஜிய முறையில அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்திய எல்லைகளுக்குள் மேடம், இந்திய எல்லைகளுக்குள்ள சீன ஊடுருவல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்தவரை அது அரசியல் ரீதியான நடவடிக்கையாக தான் நம்ம அதை பார்க்கணுமா? அது ஒரு ராஜ்ஜிய ரீதியாக பேசி நம்முடைய உரிமையை நாம அழுத்தமாக வலியுறுத்தி பெறணும். அதுதான். அதுக்காக 2 நாடுகள் மோதிக்கொள்வது, யுத்தத்துக்கு போவது, போருக்கு போவது அந்த காலம் மாதிரி இப்ப போக முடியாது. எல்லா நாடுகள்லயும் அணுகுண்டு இருக்குது, பாகிஸ்தான் உட்பட. ஆகவே இப்போ அது போருங்கிறது ஒரு தீர்வல்ல. ஆனா ஒவ்வொரு நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கு சில விதிகள் இருக்கு. ஒரு நாட்டினுடைய எல்லை இன்னொரு நாடு அவங்களுடைய விதிகளை மீறக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அதை மதிக்கிற நாடுகள் இருக்குது, மிதிக்கிற நாடுகள் இருக்கு. அப்படி மிதிக்கிறது தான் அமெரிக்க ஏகாதிபத்திய அது அந்த நேட்டோ நாடுகள் இருக்கு பாருங்களேன், அந்த நாடுகள் எல்லா பணக்கார நாடுகள் பூரா நாங்க வச்சதுதான் சட்டம்னே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எதிராக சீனா தலைமையில பிரிக்ஸ் உள்ளிட்டு சாங்காய் அமைப்பு உள்ளிட்டு உங்க டாலர்ல நாங்க வர்த்தகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, எங்க நாட்டு நாணயத்துக்கே மதிப்பு இருக்குது, நாங்க பண்ணிக்கிறோம்னு துவங்கிட்டாங்க. அப்போ உலகம் என்பது ஒரு வழிப்பாதையாக இருந்தது. அது இப்போ அந்த சமூகத்தை பன்முகத்தன்மையோடு இன்றைக்கு அமெரிக்க உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிராக இன்னொரு சக்தி என்பது பல நாடுகள் இணைந்து கூட்டு முயற்சியாக அது வளர்ந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் இதையெல்லாம் அடிமைப்படுத்துவதற்கும் தான் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டை எடுத்துக்கிட்டு நான் பாரு உன்னையவே நான் ஆட்டி வைக்கிறேன் பாருன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்துல மணி அடிச்சு கை தட்டினார் பாருங்க, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு மணி அடிச்சு கை தட்டி பூஜை செய்யறாரு. அவ்வளவுதான் விஷயம். சரிங்க.
ரஜினிகாந்த் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சொல்லலாம். இப்போ இது எல்லாம், அதாவது பாதுகாப்பிலும் தோல்வி, தேச பாதுகாப்பிலும் கோட்டை விட்டு விட்டது, நிர்வாகத்திலும் தோல்வி அடைந்து விட்டது. இந்த பாஜக அரசை பொறுத்தவரை வேறு எதில் அது வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? எல்லாத்துலேயும் படுதோல்வி தான், எதுலேயும் வெற்றி பெறலை. இன்றைக்கி நான் சொன்னது போல் 2 டேர்ம் முடிச்சுட்டு 3வது டேர்ம் தொடங்குறாங்க, நீங்கள் எதுலேயுமே வெற்றி பெறலைன்னு சொன்னா எப்படி? மக்களுடைய தீர்ப்புல அவங்க ஆட்சிக்கு வரலையே மேடம். அவங்க இவிஎம் நம்பி தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவிஎம்மோடைய பிரதமர் தானே அவர். இன்னைக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஐஆருங்கிற பேரில் இந்த ஜனநாயக நடைமுறையை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. தேர்தல் நடைமுறையில் இன்றைக்கி மம்தா பானர்ஜி கூட சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகிருக்கிறாங்க. ஞானேஷ்குமார் என்கிற தேர்தல் தலைமை ஆணையர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கைக்கூலியாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாரு. மக்களுடைய மேண்டேட்டில் இவங்க வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆகவே இவர்கள் நிர்வாகத்திலும் தோல்வி, நாட்டினுடைய பாதுகாப்பிலும் தோல்வி, எல்லாத்திலும் தோல்வியோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டிய சக்திகள். மக்கள் கிளர்ந்தெழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசமைப்பு பாதுகாப்பே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இறையாண்மை இன்றைக்கி இல்லாமல் போச்சு. இல்லைங்கிறது தான் இப்போ இருக்கிற நிதர்சனமான உண்மை. மதசார்பின்மை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. பொருளாதார கட்டமைப்பு இன்றைக்கி தகர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டீங்க, மேடம்கிட்ட கேட்டீங்க ஒரே ஒரு செய்தி. அதாவது என்னென்னா, பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டாலரில் இப்போ வர்த்தகம் பண்ணாதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் உயரும். அது மட்டுமல்ல, ரஷ்யாவில் வாங்கினாலும் ஒன்று, அமெரிக்காவில் வாங்கினாலும் ஒன்று கிடையாது. ரஷ்யாவில் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம குறைவான தொகைக்கு வாங்குறோம், மானிய தொகைக்கு வாங்குறோம். ஆனால் அமெரிக்கா அவங்க வைக்கிறது தான் விலை. அதன் அடிப்படையில் நீங்கள் பெட்ரோல் விலை இங்கே ஏறும், டீசல் விலை ஏறும், அதன் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறும். அது ஒரு விஷயம். அதுபோல் தேர்தலுக்காக இவர்கள் எதையும் செய்வார்கள். அதே சமயத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பிலும் நாட்டினுடைய நிர்வாகத்திலும் கோட்டை விட்டு படுதோல்வி அடைந்த ஒரு அரசாக மோடி பாஜக அரசு இருக்கிறது. நாட்டு பாதுகாப்பில் மிகப்பெரிய பின்னடைவை, மிகப்பெரிய தோல்வியை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கிறது. இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் இந்த நாட்டு மக்களின் இறையாண்மையை பேணுவதிலும் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அதை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மேக் இன் இந்தியா வளர்ச்சி அடையும், உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார் அமைச்சர். வேலைவாய்ப்பு பெருக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, நீங்கள் வணிகம், வர்த்தகம் என்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மிக முக்கியமாக சொல்ல விரும்பியது அல்லது பேச விரும்பியது என்பது இந்த நாட்டு எல்லைகளை பேணுவதில், இந்த நாட்டு லடாக் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதில். அதை இன்றைக்கு பேசிய எல்லா அங்கு இருக்கக்கூடிய நாட்டு பற்றுள்ள மக்கள் எல்லாரையுமே அவர்கள் சிறை வைக்கிறார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் நாட்டுப்பற்றோடு பேசுகிறார்களோ அவர்கள் சிறை வைக்கிறார்கள் என்றால், இவர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், நாட்டுப்பற்று என்கிற பகல் வேஷம் தரித்தவர்கள் என்பது இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வணிகம், ஒப்பந்தம், ட்ரேடு, அதில் கூடுதல் குறைவு அதுக்குள்ளே இல்லை. இவங்க என்ன ஒரு அஜெண்டாவில் வந்தாங்க? ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் டெவலப்மெண்ட் அஜெண்டாவில் வந்தாங்க. செகண்ட் எலெக்ஷனில் முழுக்க தேசபக்தி அஜெண்டாவில் தானே வந்தாங்க. அதில் இவங்க பேசினது, அந்த காலகட்டத்தில் தான் இவர் தளபதியாக இருந்தார் நரவானே என்ன சொல்றாரு? இவங்க தேசபக்திக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னுங்கிறது தான் இன்னைக்கு அம்பலமாக இருக்கு. அதுதான் இன்றைக்கு ஒரு பேசு பொருள், அதுதான் இன்றைக்கு பிரச்சனை. இவர்கள் ஒரு போலியாக இந்த தேசபக்தி முகமூடியை அணிந்து கொண்டு, பெரியார் சொல்வார் அல்லவா, தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்பது. அதை இன்றைக்கு இந்த நாடு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு பேசு பொருள். நீங்க வணிகத்தை கூட விட்டு விடுங்கள், ஆனால் நாட்டை பாதுகாப்பது, நாட்டு மக்களை பாதுகாப்பது, நாட்டு மக்களுடைய தங்களை நம்பி வாக்களித்த மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இவர்கள் பெரும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு பேசு பொருள். அதுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் வாயை அடைக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது, அவரை பேச விட வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளும். அதனால சு வெங்கடேசனோ இல்லை மற்ற காங்கிரஸ் எம்பிக்களோ இன்றைக்கு குறுக்கே அவரை பேச விடுங்கள் என்று தாங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருக்கிறார்கள். என்றால் அது அவர் பேசுவது எவ்வளவு முக்கியமானது, அது மக்களை சென்றடைவது எவ்வளவு முக்கியமானது என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருள். கண்டிப்பாக அது எதிர்க்கட்சி தலைவரை பேச
அனுமதிக்க வேண்டும், அதை பேச விட வேண்டும் அப்படிங்கிறது அனுமதி கிடையாது, பேச விட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. அவருடைய பேச்சுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவருக்கே பேச்சுரிமை மறுக்கப்படுகின்ற ஒரு நிலையை பாஜக உருவாக்கி இருக்கிறது. முடிக்கலாம். நிழல் பிரதமர் கண்டிப்பா அவரும் பிரதமருக்கு நிகரானவர். அத்தனை உரிமையும் அவருக்கு உண்டு. உரிமைகள் இருக்கிறது. நன்றி நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.